உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உடல் எடை ஏறுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி வந்துடுது. சரி, கேப்ப களி அதில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குது, ஒரு போஷாக்கு இருக்குது, நரம்பு வழிபடணும். கீழே போடக்கூடிய டைல்ஸ். ரெண்டாவது கையில் மொபைல் வச்சுருக்காங்க இல்லையா, ஃப்ரீக்வன்சி டோட்டலாக இந்த 5 எலமெண்ட்ஸ் போனோடைய டோட்டல் நெட்வொர்க்குமே இந்த பேலன்ஸாக வச்சுக்கிறது தான் உளுந்தங்கஞ்சி, கருப்புளுந்து கஞ்சி. ஆமாம், இன்றைக்கெல்லாம் ஏன் இன்றைக்கி யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது, பிசிஓடியா வருது. இதே ஜென்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு சின்ன பேக் கூட அவங்களால தூக்க முடியாது, இன்னும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்துடும். அடுத்தது மூட்டு வலி பிரச்சனைனா அது ஃபர்டிலிட்டியை கூட பாதிக்கும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, மூட்டு செத்தவன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் மட்டும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ டேம் ஷுவர் 48 நாள் அவங்க ஹெவி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. வீக்காக இருக்கிறவங்க, மெட்டபாலிசம் பிரச்சனை இருக்கவங்க, இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்குலாம், இடுப்புக்கும் மூட்டுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ஆயில். என்ன ஆயிலாம், முருங்கை இலை நல்லெண்ணெய் வந்து ஒரு 1 லிட்டர் செக்கெண்ணெய் எடுத்துக்கணும். பால் கொடுக்குற தாய்மாருக்கெல்லாம் தேங்காய் பால் தாராளவே கொடுக்கலாம். குழந்தை பால் குடிக்கிறதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால்சியம்லாம் சேர்த்து தான் குடிச்சிட்ருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா ஒல்லி ஆகிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உணவு உண்பது மூலயமா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக பல மருத்துவ குறிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் மாயன் செந்தில் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம கடந்த முறை வந்து ஒரு பதிவு பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அது உடல் எடை ஏறுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி வந்துடுது. சரி, முன்னெல்லாம் மூட்டு வலி அப்படின்னா ஒரு 50, 60 இந்த வயசில் தான் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இப்போல்லாம் 25, 30 வயசுலலாம் மூட்டு வலி வந்துடுது. குழந்தைங்களால சீக்கிரம் கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, கை ஊனி தான் அவங்களால எந்திரிக்க முடியுது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதனால சார் வருது? இதுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக. ஏன் வருதுங்கிறத சொல்லிடுறேன். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க, இந்த கேப்ப களி உளுந்தங்களி கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் களி வேணாம், கஞ்சாவது கொடுத்தாங்க. அதில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குது, ஒரு போஷாக்கு இருக்குது, நரம்பு வழிபடணும். ஸோ இப்போலாம் எனக்கு யாருக்குமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடுற ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது. காலையிலே எழுந்திரிச்சு போகணும், ஸ்பீடப் இருக்குது, அவங்களோட ஒர்க் அவுட் இருக்குது. ஆனால் ஒர்க் அவுட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் எந்த விதமான ஃபுல் எனர்ஜி இல்லாமல் ஓடுற பேட்டரி எனக்கு சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும். அப்போ என்னாகும், மூளை சோர்வடைக்குது, உடம்பு வந்து பார்த்திங்கனாக்கா நரம்பு சோர்வடைஞ்சிருது, பிளட்டு டீகவுண்ட் ஆகிடுது. இந்த பிளட்டு டீகவுண்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் காணாம போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா பிளட் ஏறவே ஏறாது, 8, 7 இருக்கும். ஸோ ஏன் இந்த என்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பிளட்டு கம்மியாகிட்டே இருக்குதோ டக்குன்னு என்ன பண்ணி கிட்னியை செக் பண்ணிடணும். காரணம் என்னென்னாக்கா, இதுதான் வந்து உடல் வந்து நமக்கு எச்சரிக்கிற ஃபஸ்ட்டு மணி. நீ வந்து பிளட்டு ஏறவே இல்லை என்ன சாப்பிட்டாலும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கவனிக்கிற வேண்டிய விஷயம், போனை செக் பண்ணிடணும், இந்த மூட்டு வலி செக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியை செக் பண்ணிடணும். காரணம் பிளட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு. நான் உனக்கு பிளட்டு ஏறவே இல்லை அப்படின்னாக்கா இங்கே கால்சியம் இல்லை, இல்லைனா வந்து உங்களுக்கு பொட்டாசியம் இல்லை, இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது டோட்டலாக என்னென்னலாம் தேவை ஒரு போனுக்கும் அது சுத்தமாக இருக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். என்ன சாப்பிட்ணுன்னா, இந்த மாதிரி களி வெரைட்டி, இல்லாட்டினா உளுந்து. அட்லீஸ்ட் நம்ம இட்லியில் தான் உளுந்து சேர்க்குறோமே அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் செஞ்ச மெத்தடே வேறு. இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பக்குவமாக செய்கிற சட்னியில் கூட பார்த்திங்கனாக்கா அழகாக அவங்களுக்கு அந்த கால்சியம் இருக்கும். என்னென்னலாம் பார்த்து செய்வாங்க. நடக்கிற நடையை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களாம். ஆகா, இவன் வந்து சத்து இல்லாமல் இருக்கான். முக்கியமாக பார்த்திங்கன்னா கீழே போடக்கூடிய டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் வளைஞ்சு போய் நிற்கும். காரணம்னு கேட்டிங்கன்னா, நிற்கும் போதே பார்த்திங்கன்னா கால் வளைஞ்சு நிற்பாங்க. அவங்க கீழே ஆஃபீஸ் போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தரையோட க்ரிப்பே இருக்காது. சரி, க்ரிப்பை ஒரு பக்கம் விட்டுடுங்க, ஆனால் கால்சியம் 10வது நாள் தானே அது வளையிட ஆரம்பிச்சிருது. அப்போ கால்சியம் வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது டோட்டலாக இப்போ உள்ளவங்களாம். இப்போ நீங்கள் இளைஞர்கள் மட்டும் கிடையாது, குழந்தைங்களே, அதுக்கப்புறம் இளைஞர்கள், அப்புறம் வயசானவங்க வரும். ஏன்னா ஒபிசிட்டி ஒரு பக்கம் நீங்கள் காரணம், வெயிட்டு தாங்க முட்டு 2 தான் பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் மாதிரி. அப்போ என்ன இப்படி வளைய ஆரம்பிச்சிடும் டோட்டலாக. அப்போது நரம்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதேமாரி அவங்களோட எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எதுவுமே பார்த்திங்கனாக்கா இப்போ எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி வந்து செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லைட்டாக ஒரு ஃபீவர் வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லா ஜாயின்ட்ஸ் மட்டும் வலிக்குது. வைரல் ஃபீவர் வந்தால் கண்டிப்பாக ஜாயின்ட்ஸ் வலிக்கும். ஆனால் அதை தாங்கக்கூடிய இம்யூனிட்டி முன்னாடி இருந்துச்சு, மெட்டபாலிசம் இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே இல்லை. காரணம் நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா சூடு, உடல் சூடு தான் மெயினான காரணம்.
அந்த காலத்தில் தொப்புளில் வந்து எண்ணெய் போட்டாங்க, நல்லெண்ணெய் போட்டாங்க. அதை நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 2 தடவை போடுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெய் தொப்புளில் போட்டாங்க. ஸோ இப்போ எதுவுமே போடுறதில்ல. ஸோ அதான் இது ரீசன் ஃபார். ரெண்டாவது கையில் மொபைல் வச்சுருக்காங்க இல்லையா, ஃப்ரீக்வன்சி டோட்டலாக இந்த 5 எலமெண்ட்ஸ் இதை என்ன ஆகுனா கையில் வைக்க அந்த ஃப்ரீக்வன்சி இறங்க டோட்டலாக என்ன ஆகுனா போனோடைய டோட்டல் நெட்வொர்க்குமே காலி ஆகிட்டே இருக்கும். நமக்கு இப்போ தெரியாது, எப்படா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் அதை ஆன் பண்ணவே மாட்டேன் டோட்டலாக, சும்மா பேருக்கு தான் கட்டியிருப்பேன். அதை பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கட்டலாம், ஒரு ஃபேன்சியாக கட்டிக்கலாம். ஆனால் அதை வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபோனோட கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வாதம் பித்தம் கபம் இந்த 3மே முக்கியமானது. நம்ம அந்த இடத்துல போய் ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சா ஓகே காதில் வச்சுக்கிறதே ரொம்ப தப்பு, டைரெக்டாக பிரெயின் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளோட பிரெயின் தான் எல்லா உறுப்புகளுக்கும் சத்தமாக கொடுக்குது எனர்ஜியாக. ஆனால் இது டோட்டலாக இதை காலி பண்ணுறோம். இது ஒன்று, மொபைலையும் வச்சுக்கிறோம், ஸ்மார்ட் வாட்சையும் வச்சுக்கிறோம், ஆக சிஸ்டத்தையும் நோண்டுறோம், தூக்கமும் வச்சுக்க மாட்டேங்கிறோம், ஆக சாப்பாடும் சரியாக சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் சேர்த்தா தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை வருது. மூட்டு வலி இன்றைக்கெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்திங்கன்னா பெரியவங்கள குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க. முன்னாடி குழந்தைங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதோட ரீசன் இதுதான் நீங்கள் கேட்டதுனால. இது எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம்? மொபைல் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபேன்சியாக கட்டிக்கலாம், பட் இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். எல்லாமே ஒரு அதிர்வலைகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாதம் பித்தம் கபம் இதுதான் முக்கியமானது. இல்லை பித்தம் ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் அடி வாங்கிடும், வாதம் ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் அடி வாங்கிடும். ஸோ ஒன்னோட ஒன்று தான் பேலன்ஸாகவே இருக்கணும். இந்த பேலன்ஸாக வச்சுக்கிறது தான் உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி அவ்வளோ சாதாரண ஈஸியாக செய்யலாம் யார் வேணாலும். கருப்பு உளுந்து கஞ்சி. ஆமாம், கருப்பு உளுந்து கஞ்சி. இன்றைக்கி குழந்தைங்க லேடிஸ் இன்றைக்கெல்லாம் ஏன் இன்றைக்கி யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது, பிசிஓடியாக வருது, காரணம் வந்து நிறைய ரீசன் இருந்தாலும் மெயினாக யூட்ரஸ் ஸ்ட்ராங் கிடையாது. உள்ளே சுரக்கக்கூடிய நீர்கள் சுரக்கிறது கிடையாது. அந்த கருமுட்டைக்கு தேவையான ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த போஷாக்கு கிடையாது. ஆனால் ஒரே உளுந்தில் இருக்குது. ஆக்சுவலி கால்சியத்துக்கு கேப்பக்களி ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் அதையும் டாப்பாக சொல்லப்போனால் உளுந்து இன்றைக்கி ஈஸியாகவே கிடைக்கிது. அட்லீஸ்ட் டெய்லி குடிக்க வேணாம், வாரத்துக்கு 2 தடவை அந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண் பிள்ளைகள் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. நாட் ஒன்லி யூட்ரஸ், அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெலிவரி ஆன பிறகு அவங்க நின்று சமைக்கிறதுக்காக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகட்டும், இந்த இடுப்புக்கு ஒரு சத்து வேணும். அந்த இடுப்பு சத்து போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக முட்டி கட்டுறது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, முட்டி பேலன்ஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஹீல் கட்ட வந்துடும். அப்போ 3மே பார்த்திங்கன்னா அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக பெண்ட் ஆகிட்டு களைச்சி போய் உட்காந்துருவாங்க லேடிஸ். இதே ஜென்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு சின்ன பேக் கூட அவங்களால தூக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்துடும். அடுத்தது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே திறந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மூட்டு வலி பிரச்சனைனா அது ஃபெர்டிலிட்டியை கூட பாதிக்கும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, மூட்டு செத்தவன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து இதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த ஒத்த வார்த்தையில் அவ்வளோ பெரிய மொத்த வார்த்தையும் இருக்குது, மொத்த வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மூட்டு எவ்வளோ போய் முக்கியம்னு பாருங்களேன். மூட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் உழைக்கிறவங்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு ஆஃபீஸ் போனாலும் முக்கியம். இன்றைக்கி ஒரு பேக் பசங்களோட குட்டி பாருங்கள், ஸ்கூலில் போய் பாருங்கள், அந்த பேக் அவ்வளோ வெயிட் இருக்குது, நம்ம தூக்கிட்டே போக முடியல அவங்களுக்காக. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் உளுந்தங்கஞ்சியை மெயின்டைன் பண்ணிட்டாங்கனாலே போதும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சிம்பிள் தான், எவ்வளோ என்ன வேணாலும் அவங்க கொடுக்கட்டும். ஆனால் இதையும் சில பேர் எனக்கு எங்கப்பா குடிக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அழகாக தேங்காய் பூ போட்டு அழகாக இதுமாரி கொடுத்தாலே போதுமான விஷயந்தான். தேங்காய் பால் நல்லா, அதாவது அந்த கருப்பு உளுந்த எந்த விதத்தில் வேணால் கொடுக்கலாம். ஆமாம், கருப்பு உளுந்து நீங்கள் கஞ்சா குடிக்கும்போது பெஸ்ட்டு பெனிஃபிட். அதை வந்து நீங்கள் எந்த ஒரு உணவுலலாம் மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். நான் இட்லியில் கொடுக்குறேன்னா அது கொஞ்சம் தான், எவ்வளோ கலோரிஸ் தேவைப்பட போகுது அவங்களுக்கு, கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபுட் இன்றைக்கி கொடுக்கலாம். இதையும் தாண்டி இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட போன் டெவலப் ஆகணும்னா தேங்காய் பால் அவசியம் அத்தனை பேருமே கொடுக்கணும். அது ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும். தேங்காய் பால், ஒரு சிட்டிகை மஞ்சள், இது வந்து சூப்பர் டூப்பர் மெடிசன். வயசானவங்களாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், பெட்ரிடனாக இருக்கவங்களுக்கட்டும் சரி, பெட்ரிடனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் பாலாடையில், சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. யாரும் மாதிரி இப்போ என்னைக்காவது ஆப்பம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் கொடுக்குறாங்க தேங்காய் பால். அப்போ மட்டும்தான் தேங்காய் பால் வந்து உயிர் ஆற்றல், மெட்டபாலிசம். அதாவது ஒருத்தர் வந்து சுகருக்கு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பரான டாக்டர், அவர் முக்கியமான மெடிசன் சொல்ல போகிறாருன்ட்டு பார்த்தா ஒரு 40 நிமிஷமே பேசிகிட்டு இருக்காரு, ஒரு மெட்டபாலிசத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. சரி என்னடா மருந்து சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நிருபர் கேட்குறார், நீங்கள் மெடிசனே சொல்லலை சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் மெடிசன் தான் சொல்லிட்டு இருந்தேன், மெட்டபாலிசம் இஸ் த மெடிசன் அப்படிங்கிறார். ஓகே, அப்போது மெட்டபாலிசத்தை ஹைப் பண்ணணும், அதுக்கு என்ன சார் பண்ணலாம், ஒன்லி கோகோனட்னு போயிட்டார்.
அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தேங்காய் பால் மிக 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 முக்கியமானது. நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷனில் எத்தனை பேரை காப்பாற்றுச்சு தெரியுங்களா அந்த தேங்காய் பால் மஞ்சள். மஞ்சள் நிறைய மஞ்சள் அதான் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன பாருங்க ஈஸியாக அந்த பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் துருங்கி மிக்சியில் போட்டு புளியறது முக்கியம் இல்லை, அதை ஹீட் பண்ணி புளிஞ்சிருவாங்க, ஈஸியாக ஃபுல்லாக வந்துடும். என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயை துருவி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணியில் போட்டாங்கன்னா அப்படி ஈஸியாக அப்படியே புளிஞ்சிருவாங்க. அது எப்போ சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோமோ சமைக்கிறோமோ அது கொலஸ்ட்ராலாக மாறும். சில பேர் கொலஸ்ட்ரால்லாம் என்ன பண்ணுறதுமாங்க, சமைக்காமல் பால் எடுத்திங்கனாக்கா அது கொலஸ்ட்ராலே கிடையாது. அதேமாரி உருளைக்கிழங்கு சமைக்காமல் சாப்பிட்டிங்கனாக்கா கேஸ் கிடையாது. வாழைக்காய் வந்து சமைக்காமல் சாப்பிட்டிங்கன்னா, சமைக்காமல் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? இன்றைக்கி நேச்சுரோபதியில் நிறையா இருக்குது. நல்லா அப்படி கட் பண்ணி போட்டுட்டு தயிர் போட்டு மிளகெல்லாம் போட்டிங்கன்னா அது நிறைய இது ரெசிபிஸ் இருக்குது. நம்ம இந்த உப்பு போட்டாலே வெந்துரும்னு சொல்கிறாங்க, வெந்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குக் பண்ணால் மட்டும்தான் அது கொலஸ்ட்ரால். ஸோ அதனால் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னால் தேங்காய் பால், இந்த மூட்டு வலி பிரச்சனையே தேங்காய் பாலும் மஞ்சள் எடுத்தாலே காலி ஆகிடும் சுத்தமாக. ஏன்னா இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக எடுத்துடணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது. முக்கியமாக பெண்களுக்கு டெய்லியே கொடுக்கலாம். அது 3 நாள் கண்டிப்பாக கொடுத்துடணும். இதே பசங்களாக இருந்துச்சுன்னா தேங்காய் பாலும் சேர்த்து கொடுக்கணும். இன்றைக்கி எத்தனை பிளேயர்ஸ், எத்தனை பேர் மைண்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அத்தனையுமே இன்றைக்கி வந்து மூளையே மூலதனங்கிற மாதிரி தேங்காய் தான் மூலதனம். தேங்காய் பால் மட்டும் எடுத்து யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ டேம் ஷுவர் 48 நாள் அவங்க ஹெவி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. வீக்காக இருக்கிறவங்க, மெட்டபாலிசம் பிரச்சனை இருக்கிறவங்க, இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் 48 நாள் தேங்காய் பால் காலைல எடுத்து கொஞ்சம் 2 சிட்டிகை மஞ்சள், ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாங்க, 2 சிட்டிகை மஞ்சள், ஒரு பசு மஞ்சளாக எடுத்துக்கலாம். இல்லாட்டா நம்மளே மஞ்சள் எடுத்துக்கலாம். நீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ன்றாங்க. நம்மளே மஞ்சள் வாங்கி நம்மளே அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதை எடுத்து குடிச்சு பாருங்கள். இந்த குழந்தை பார்த்திங்கன்னா நல்ல பிரெயினியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது, அவன் வேலையை அவனே பக்காவாக பண்ணிட்டுருவாங்க. டல் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு பேரே இருக்காதுன்னா பிரெயின் சூப்பராக இருக்கும், மெமரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் அவசியமான ஒன்று. அடுத்தது வந்து உளுந்தங்கஞ்சி அவசியம் எடுத்துடணும். இது 2. இதெல்லாம் தாண்டி பொதுவான ஒரு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆயில். மேலே வெளிப்பூச்சா போடுறாங்களா, மூட்டு வலி பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிற்கிறதெல்லாம். இடுப்புக்கும் மூட்டுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ஆயில். என்ன ஆயிலாம், முருங்கை இலை. இப்போ நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் வந்து ஒரு 1 லிட்டர் செக்கெண்ணெய் எடுத்துக்கணும். அதை வந்து அடுப்பில் வச்சிடணும் டோட்டலாக. இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கணும். இதே சட்டியாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயிலையும் முருங்கை கீரை போட போகிறோம், அப்படியே பொங்கிடும். அதனால் இந்த மாதிரி வெர்டிக்கலாக மேலே அழகாக எடுத்துட்டிங்கன்னா 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவத்துக்கு சொல்கிறேன். 1 லிட்டருக்கு வந்து நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கைப்பிடியை உங்களால் அந்த கீரையை மட்டும் ஆஞ்சி ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கோங்க. பொரியும், பக்கத்தில் தள்ளி நின்றுக்கணும். பொரிஞ்ச பிறகு அதே அளவில் வேப்பலை. ஸோ முருங்கையில் வேப்பையில் 1/4 கிலோ கடுகு, கருப்பு கடுகு. ஸோ கடுகுனா சமைக்கிறதுக்கு மட்டும் தானே சார்? ஆனால் இந்த போட்டணும். ஸோ கடுகு எண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ் கடுகு எண்ணெய். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்க இந்த நல்லெண்ணெயில், போட்டிங்கனாலே போதும். மெல்ல சிறுதியாக வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் சூப்பராக வந்துடும். அந்த எண்ணெயை நீங்கள் போட்டிங்கன்னா L4 L5 பிரச்சனை தீந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூட்டு வலி தீந்துடும். எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து டஃப் ஆகும். சில பேருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கும். அதெல்லாம் இந்த எண்ணெய் போட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தி பெஸ்ட்டு. இந்த எண்ணெயை மட்டும் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ மூட்டு வலிக்காக பெருசாக போய் பெரிய செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ அழகாக நம்மளோட மஜ்ஜையை வளர வைக்கும், போனுக்கு அவ்வளோ கால்சியத்தை கொடுக்கும். வலி அப்படின்னாலே நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு வந்துட்டு போன் உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா மூட்டு வலியில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த எண்ணெய் சீக்கிரமாக ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ இது மட்டுமே போதுமான விஷயந்தான். இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மூட்டு வலி உள்ளவங்க சொல்கிறேன், இந்த எண்ணெய் வந்து ஆத்ரைட்டிஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஏன் ஆத்ரைட்டிஸ் வருது, டோட்டலாக முடக்குவாதம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் தான். நம்ம வச்சுருக்க நம்மளே முடக்கிக்கிறது தான். இதெல்லாம் தாண்டி முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரைங்கிறது இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க, அந்த என்னப்பா எல்லோரும் சொல்கிறது தானே முடக்கத்தான் கீரை அப்படிம்பாங்க. யாரெல்லாம் முடக்கி வைக்கிறதோ அந்த கீரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை வந்து தோசையிலையோ இல்லைன்னா வந்து நம்ம அந்த முடக்கத்தான் சூப்போ யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க கரெக்டாக ஒரு 48 நாள் முடக்கத்தான் ஒன்றும் இல்லை, ஈஸியாக கிடைக்கிது. இந்த கீரை கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அவங்க வந்து வீடு தேடியே கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கீரைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த முடக்கத்தான் சூப்பு குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் மட்டும் எடுத்துட்டாலே போதும். தேங்காய் பால் எடுக்கிற ஒருத்தவங்க அதான் சொல்லுவாங்க, எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, இந்த தேங்காய் குடித்தா கொலஸ்ட்ரால் இல்லையான்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், சமைச்சா மட்டும்தான் கொலஸ்ட்ரால். ஓகே. அதனால் தைரியமாக எடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இதெல்லாம் குடித்தா நான் குண்டாயிடுவேனா? 100% கிடையாது. நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணிக்கலாம்.
தேங்காய் பால் 100% உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. எப்போ சமைக்காமல் எடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள். ஸோ இதை மட்டும் ஃபார்முலா எடுத்தாலே அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி, மெட்டபாலிசம் அதெல்லாம் தாண்டி மூளை அவங்களே ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் சூப்பராக. ஸோ அப்போ போன் உள்ளார ஒரு ஜெல்லி இருக்கும். அந்த ஜெல்லியை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு. போனோடைய சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும். அதேமாரி உங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் பெல்விக்கல் போனை அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி பிரச்சனையே அவங்களுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதை எடுத்தாலே போதும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யூட்ரஸ் நல்லா இருக்கும். ஆக போனில் பார்த்தீங்கன்னா அது போன் தான் சொல்லுவாங்க. அது அதே பால் கொடுக்குற தாய்மாருக்கெல்லாம் தேங்காய் பால் தாராளவே கொடுக்கலாம். ஆனால் நம்ம டெலிவரி ஆன புதுசு தேங்காயை உணவில் சேர்த்துக்க கூடாதுன்றாங்க. அதான் சொன்னாங்களே, தேங்காய் உணவு நான் சமைக்கிறது தான் சொல்கிறேன். நம்ம ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சமாக கொடுங்களேன். கொடுத்தீங்க. ஏன்னா குழந்தை பால் குடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால்சியம்லாம் சேர்த்து தான் குடிச்சிட்டு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒல்லி ஆகிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதான் உளுந்தங்கஞ்சி. அப்போ இது ஒருவேளை அவங்க தேங்காய்க்கு பயந்தாங்கன்னா உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு தேவையான கால்சியம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க குழந்தைக்கு தேவையானது அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். தாராளமாக எடுக்கலாம், அது தப்பே கிடையாது. கண்டிப்பாக சார். அதாவது மூட்டு வலின்னு சொல்லி வரவங்களுக்கு மூளையில் பிரச்சனை இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சேம் தான். இந்த மூட்டு வலி வந்துச்சுனால ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா டோட்டலி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவலே பிரெயினுக்கு போகாது. ஏன்னா அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்கும். பிளட்டு நல்லாவே இருக்காது. ஆக மட்டும் என்ன ஆகும்னா பிளாக் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், ஸ்டக் ஆகிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏர் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ரத்தம் போகாது. இந்த செல்ஸ் டேமேஜ் ஆகும். அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா டியூமராக மாறும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் இங்கே மூளையில் மட்டும் கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்து மார்பக கட்டி வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் இல்லை. அப்போ என்ன ஆகுது, மசிலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் போகலைன்னா அந்த இடத்துல அந்த லம்ப் உண்டாகுது. காரணம் இதுதான். ஸோ இதை எடுக்க சூப்பரான ஒரு விஷயந்தான். சிம்பிள் சார். அதாவது மூட்டு வலிக்கு என்னென்ன தீர்வோ நான் நிறைய பேரை கேட்டு அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். மூட்டு வலி பிரச்சனையினால நம்ம உடம்புல வேறு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஈஸியான தீர்வும் சொல்லிட்டீங்க. ரொம்ப மெனக்கட வேண்டாம். இதுக்கு நம்ம வந்து அன்றாட சமைக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. இப்படி நம்ம ஒரு முறையில் உணவை எடுத்துக்கிட்டு இந்த வழியில் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.